ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் காஃபியில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஃபி லவராக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பர்சன் தான் நானும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி லவரால் மட்டும்தான் எந்த கடையில் காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சூப்பராக சொல்ல முடியும். நான் இன்றைக்கி ஃபில்டர் காஃபி பண்ண போகிறேன். ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் ரெடிமேடாகவே இருக்கும் எல்லா பாத்திர கடையிலையும். இந்த ஃபில்டரில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் இருக்க ஹோல் ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக இருக்குது. இந்த இடியாப்பச்சிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கும் முன்னாடி இன்னொரு ஃபில்டர் வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கும். இந்த ஃபில்டர் என்னோட மாமியாரோடது. அவங்களோடதுல ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஹோல். இதில் ஃபஸ்ட்டு நான் காஃபி தூள் போட்டுக்கிறேன். ஃபில்டர் காஃபி தூள் எந்த காஃபி தூள் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஃபில்டர் ஃபஸ்ட்டு ஃபில்டர் செகண்ட் ஃபில்டர் அதில் தான் இதில் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதில் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. போடுற விதத்தில் நம்ம ஃபில்டர் காஃபி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி தூள் ஃபில்டரில் போட்டுட்டேன். இப்போது அது மேலே நமக்கு இது மாதிரி ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக அது வெந்து நமக்கு கீழே அதோட எசன்ஸ் இறங்கணும். அந்த ஃபில்டர் காஃபி பிளாக் காஃபி நமக்கு நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் காஃபி தூள் அந்த பிளேட்டுக்கு மேல் சைடு போட்டு அதையும் நல்லா பரவலாக எல்லா சைடும் ஷேக் பண்ணி நான் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை சர்க்கரை போட்டு தான் குடிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பையும் போட்டுக்கலாம். என்னன்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். இது எதனால் அப்படின்னா, அந்த ஃபில்டரோட காஃபி ஃபில்டரோட கலர் காஃபியோட கலர் ஒரு ஷைனிங் க்ளோ மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். டெக்கரேஷன்லாம் பண்ணி குடிக்கும்போது ஒரு காஃபி லவர் எந்த அளவுக்கு காஃபியை லவ் பண்ணி அவ்வளோ ஒரு ரசித்து குடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்க ஒரு பர்சன் தான் நான். அதனால தான் இவ்வளோ ரசித்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் ஊற்றக்கூடாது, சூடு இல்லாமையும் ஊற்றக்கூடாது. அந்த சுறுசுறுன்னு ஒரு சவுண்டோட தண்ணி கொதிக்கும் இல்லையா, அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த மாதிரி ஒரு சுறுசுறுன்னு கொதிக்கிற அந்த இது வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்கிற தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சுறுசுறுன்னு இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது வேகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க. அவ்வளோதான். இதில் நம்ம காஃபி தூள் சுகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நிறைய காஃபி தூளை போட்டுறக்கூடாது, அப்போ வேகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அதனால் தண்ணி எல்லாமே ஊற்றிருக்கோம் அப்படின்னா காஃபி தூள் போட்டது ஒரு 1/4 அளவுக்கு தான் இருக்கணும். அப்புறம் தண்ணி ஃபுல்லாக கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஸ்ட்ராங்கான டிகாஷன் நமக்கு ரெடி ஆகிடும். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு ஆற்றி எடுக்கிறது மூலம் இதில் வந்துடும் நமக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் எப்படி காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் நம்ம ஃபில்டர் காஃபி பண்ண போகிறோம் அப்படின்னா பால் காய்ச்சும் போது நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஃபில்டர்லேருந்து நம்ம டிகாசன் இதில் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதில் நம்ம ஹாட் வாட்டர் மட்டும்தானே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு இதை ஆற்றிக்க போகிறோம். காஃபிக்கு எவ்வளோ சர்க்கரை போட்டு குடிப்போமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த பால் நல்லா கெட்டியாக காய்ச்சிருப்பாங்க. ஒருவேளை இது வரைக்கும் அந்த மாதிரி காஃபியை ரசித்து குடித்த பர்சன் இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி ஒரு காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய காஃபி குடிக்கிறத விட அரை டம்ளர் குடித்தாலும் அந்த காஃபி நல்லா டேஸ்ட்டாக குடித்தோம் அப்படின்னா அந்த காஃபியோட டேஸ்ட் நமக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு காஃபி ஃபில்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம எந்த கப்பில் வந்து காஃபி குடிக்க போகிறோமோ நேரடியாக அந்த கப்லேயே வந்து டிகாஷனை தேவையான அளவு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க. ஒரு சில பேர் நல்ல டார்க்காக குடிப்பாங்க, சில பேர் லைட்டாக குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி டிகாஷன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு காஃபி டிகாஷன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சி சர்க்கரை போட்டு சூடு ஏற்ற அளவுக்கு ஆற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா தூக்கி இப்படி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரிலாம் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிப்பேன். ஆனால் அந்த 2 காஃபியும் எனக்கு பிடிச்ச மாதிரி நானே போட்டு ரசித்து குடிக்கணும். வேறு யாராவது போட்டு கொடுக்குறத விட நானே நான் காஃபி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு நான் காஃபி போட்டு குடிக்கிறது அந்தளவுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு நாளைக்கு 2 காஃபி தான். அந்த 2 காஃபியும் ½ டம்ளர் தான் குடிப்பேன். இன்றைக்கி வீடியோக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் ஃபுல்லாக போட்டிருக்கேன். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா காஃபிலாம் போட்டுட்டு இப்படி ஃபில்டர் காஃபியாக இருந்தால் மேலே 4-5 ட்ராப் போட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். ஹாப்பியாக குடிப்பாங்க. வந்திருக்கவங்கள நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இன்வைட் பண்ணி ஹாப்பியாக அவங்கள வந்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காஃபியில் இவ்வளோ விஷயங்களா அப்படின்னு நினைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.